எங்கேயோ ஒரு ஆளையே காணோம். என்ன பண்ணுறாரு? இன்னும் என்ன பண்ணுறீங்க? நீ 10 சீலை சுற்றிட்டீங்க. நானும் துவைக்கிறேன். அந்த வாஷிங் மிஷின் சீக்கிரம் துவைச்சா தானே, துவைச்சா தான் நான் எடுத்து இப்படி ட்ரை பண்ண முடியும். வாஷிங் மிஷின் லேட் ஆகிறதுலாம் என்ன முடிச்சு பேசணும். நான் பண்ணுறது, நீங்கள் 10 சீலை சுற்றிட்டீங்க, உங்கள் திறமை. நான் வந்து ட்ரை பண்ணணும். அதை ட்ரையரில் போடணும். இன்னும் 2 அவ்வளோதான். 3 டைம் ஆசியாச்சு. ஒரு டைம் வந்து நம்ம தண்ணியில் அலசினாக்கா இன்னும் நல்லா சுத்தமாக இருக்கும். சரி, நானும் போய் சுத்தவா? வீட்டை க்ளீன் பண்ணிட்டா? ஆமாம், கோயில் கிளம்பணும். அதனால நீ சுத்தம் வரைக்கும் போதும். போயிட்டு வீட்டை 2 பேர் சுத்தம் பண்ணலாம். பாருங்க, இது அந்த வாஷிங் மிஷினில் போகிறதுக்கு தான் நான் துணி துவைக்கிறேங்கிறாங்க. புடவையெல்லாம் நானே கையில் துவைச்சிக்குவேன், ஆனால் இன்னைக்கு துவைக்கல. வேட்டி பேண்டெல்லாம் முடிஞ்சது. அடுத்து புடவை ஐட்டம். ஐயோ, இவர் வேற எனக்கு புடவை துவைச்சு தர்றாரோ, அந்த வீடியோ எடுத்து போட்டே ஆகணும்னு நிக்கிறாரு. மடிச்சு போட்டதான் பெரிய வேலை. இப்படி எல்லாம் அட்டுலியும் பண்ணா எப்படி சொல்லுங்க உறவுகளே? நான் தான் துணி துவைக்கிறேன்னு காட்டணும், நீ வீடியோ எடுத்து போட்டே ஆகணும், இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு பேசுறாரு. நான் காய போட்டுக்கிறேன், வச்சிருக்கேன். நான் அங்கே போட்டுக்கிறேன், விட்டுருங்க. இப்படிலாம் அட்டூழியம் பண்ணா என்ன பண்றது சொல்லுங்க? எவ்வளவு துணி துவைச்சிட்டு நானும் தான் துவைச்சுக்குவேன், இவரே மட்டும் துவைக்கிறது இல்லை. அப்படித்தானே? சொல்லுங்க. சொல்லலாம், ராத்திரிக்கு சோறு கிடைக்காது. ஆமான்னு சொல்லணும். அப்படி சொல்லல, ராத்திரிக்கு சோறு கிடைக்காது. பாத்துக்காங்க உறவுகளே, இப்படிலாம் அட்டூழியம் பண்றாங்க. ஐயோ, என்ன யாருன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நானே துவைச்சுக்குவேன், ஆனா இவர் அட்டூழியம் தாங்க முடியல. இன்னைக்கு நான் வீடியோ எடுத்து போட்டே ஆகணும்னு விட்டாங்க இன்னைக்கு. என்ன பண்றது சொல்லுங்க நீங்களே. வீடியோக்காக ஏதாவது இவ்வளவு வேலை செய்வாங்களா? வீடியோக்காக ஏதாவது இவ்வளவு வேலை செய்வாங்களா? ராத்திரி சோறு கிடைக்கணுமே தான் இவ்வளவு வேலை செய்யறது. ஆமா, வேலை செய்யணும்னா சோறு கிடைக்காது.